ஓம் சாந்தி. குட் மார்னிங். போன ஞாயிறுல இருந்து சந்திக்க முடியாத ஆக்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லுறேன். புது வருட வாழ்த்துக்கள். பாபாண்ட இனிமையான முரளி மிகவும் பிரமாண்டமாக இருக்கின்றது. பாபா அவ்வளவு அன்பு தந்து கொண்டிருக்கிறார். முரளி மூலம் எங்களுக்கு மேன்மையான பார்வை எப்படி என்றதை சொல்லித்தாரார். அதை எங்களுக்குமே அதை உணரக்கூடியதாக செய்விக்கிறார். அந்த மேன்மையான பார்வையை பாபாண்டைய அன்பு என்னண்டா அவருக்கு இணையாக எங்களை ஆக்குவதற்காகத்தான். நாங்கள் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரணும் என்றதைத்தான் பாபா சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ அவரை மாதிரி நாங்கள் மாறுறதுக்கு அழகான 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 ஒரு பார்வை மூலம் பாபா எங்களுக்கு ஒரு வடிவான ஒரு பிக்சர் ஒன்று தரார். சக்தியோட பாபா எங்களை மாற்ற வந்திருக்கிறார். அது எங்களோட நன்மைக்காகத்தான். கடவுளுக்கு அது ஒரு நன்மையும் இல்லை, பிரம்ம பாபாவுக்கும் அதால நன்மை இல்லை. நாங்கள் மாறும்போது எங்களுக்கு அந்த அனுபவங்களை கொண்டு வரும்போது உயர்வான நிலையை அடையும் போது நாங்களே அதை உணரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றது எங்களுக்கு தெரிய வரும். அவ்வளவு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். பிரம்ம பாபாவுக்கு அந்த விஷன் தெரியும் போது கடவுளுண்டை விஷ்ணுண்ட எவ்வளவு உலகத்தின் மாற்றத்தை பார்த்தார் அவர் பிரம்ம பாபா. ஆனால் அவருக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு அதை அதை உணர்வுபூர்வமாகறதுக்கு. ஏன்னா அவருக்கு ஒத்தரிமை உதாரணங்கள் இருக்கே இல்லை அதை சொல்றதுக்கு. அதுண்ட பிரதிபலனாக அவர் முழுமையா சரண்டர் பண்ணினார், எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணினார். பாபா இன்றைக்கு எங்களை பற்றி எங்களோட பார்வையை சொல்லி கொண்டிருந்தார். எங்களோட பார்வை எப்படி இருக்க வேணும்னு சொல்லி ஒரு வசனத்துல பாபா இப்படி எங்களை பார்க்கிறார். நாங்க ஏஞ்சலாக இல்லை, ஆனா பாபா எங்களை ஒரு ஏஞ்சலாக தான் பார்க்கிறார். அதோட பாபா உங்களை ரோயல் அந்த ஒரு ரோயல் ஸ்டேட்டில் எப்படி நாங்கள் அங்கே இருக்க போகிறோம் சொர்க்கத்தில், அதையும் பார்க்குறேன். பாபா சேரிட்டி வீட்டிலேருந்து தான் தொடங்குது, சேவை வீட்டிலேருந்து தொடங்குதுன்ற மாதிரி தான் சாக்கார் பாபா கூட அப்போ சொல்லியிருக்கிறார். வீட்டில் இருந்து தான் சேவை ஆரம்பிக்கணும்ட்டு அவ்வியத்த பாபாவும் அதைத்தான் சொல்கிறார். யாரோட நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூடுதலாக பழங்கி கொண்டிருக்கிறோமோ, சென்டர்லையா வீட்டையா யாரோட கூட கனெக்ஷன் இருக்குதோ, தொடர்ந்து யாரோட எங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருந்தோன்னு இருக்குதோ, ஒவ்வொருவருமே அந்த பார்வையோட பாபா அவர்களையும் பார்க்க சொல்லுறார். பாபா எங்களுடைய உயர்வான அந்த நிலையத்தான் பார்க்கிறார். எங்களில் டபுள் ஃபோர்னஸ் சொல்லி இருந்தார். டபுள் ஃபோர்னஸுக்கு பிரம்ம பாபாவில் நிறைய அன்பு இருக்குண்டு. 50களில் 1950 அபுவில் இருக்கும் பொழுது அந்த காலத்தில் 50-51 பாபா அந்த மவுண்டனுக்கு கூட்டிக் கொண்டு போவார் மேலே மலைக்கு. பாபா கேட்பார், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் செய்தீங்கள் என்று. அவர்கள் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வைத்திருப்பார்கள். சில நேரம் சேவை, ஆனால் இந்த நேரத்தில் பாபா மலையிலிருந்து திருஷ்டி கொடுக்கும் பொழுது அதில் கிளாஸ் இருக்கிற இடம் இஷ்தாதி இருக்கிற அந்த ஆஃபீஸில் மட்டும்தான் கிளாஸ் கொடுக்குறவர்கள் இருந்து. ஹிஸ்ட்ரி ஹோல் அதுக்கு பிறகு தான் தொடங்கிச்சது.
மலையில் போவினோம் மெடிடேஷன் செய்கிறதுக்காக. அந்த நேரம் நல்ல அமைதியாக இருக்கும் மலை வந்து. அப்பு மலை வந்து ஒரு சின்ன ஒரு கிராமமாக இருந்துச்சு 60 கூட. இந்த தடவை அவர்கள் பாபாவை கேட்டார்கள், பாபா எங்கே இருக்கிறீங்க? அவர்களுக்கு தெரிஞ்சது பாபா பிசிக்கலியாக அதில் தங்களோட இல்லையென்று. வேறு ஏதோ நடப்பதாக உணர்ந்தார்கள். பாபா சொன்னார், நான் உங்களை மாத்திரம் பார்க்கலை, எல்லா குழந்தைகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் பாபா. வெளிநாட்டில் இருக்கிற கருவி குழந்தைகள் அனைவரும் 50களில் பிறந்தவர்களையும் கூட பாபா அந்த பார்வை மூலம், அந்த தூர பார்வை மூலம் அவர்களை பார்த்து தயாராக்கி கொண்டிருந்தார். பிறகு எப்படி ஆகப் போறார்கள் என்றதை பாபாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு கொண்டிருந்துச்சு. 3 காலத்தையும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். பிரம்ம பாபா கூட பாபாவுக்கு அந்த விஷன் வந்த உடனே, நீங்க தான் விஷ்ணு, அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சது. துல்லியமாக நடந்து கொண்டு இருந்துச்சு. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு மாறுறதுக்கு 1 செகண்ட் தான் எடுக்குது. விஷ்ணுவில் இருந்து அதுக்கு பிறகு 84 பிறவி எடுபடுது. இந்த மாற்றம் வந்து சாக்கார முரளியில இருந்து தான் பாபா காட்டுவர். லக்ஷ்மி நாராயணன் இதுதான் உங்களோட எதிர்காலம் என்று காட்டுவர். லக்ஷ்மி நாராயண பாட்டு கனகாலம் இல்லை, நாளைக்கு இது வரப்போகுது என்று காட்டுவர் பாபா. 2 கேள்வி, எவ்வளவு தூரம் என்னுடைய முழுமையான பார்வையை நான் பார்க்கிறேன், முழுமையான அந்த முழுமையான முழுமை நிறைந்த அந்த நிலையை நான் பார்க்கிறேன். பாபா சொல்ற எல்லாருமே முழுமை நிலைவடைவார்கள். ஏஞ்சல் பரந்தாமத்தில் இருக்கிறது. இந்த குடும்பம் எங்களுக்கு கடவுளுக்கு கிட்டவாக இருக்கிற அந்த குடும்பத்தை கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கின்றது பரந்தாமத்தில். எந்த இடத்துல நான் போய் இருப்பேன் அங்க பரந்தாமத்தில், அந்த பார்வை எனக்கு தெரிகின்றதா? எவ்வளவு தந்தைக்கு அருகாமையில் நான் இருக்க போறேனா அல்லது தூரம் இருக்க போறேனா? பாபா அதை கூட பார்க்கிறார். அதுக்கு பிறகு அந்த தேவதையா இருக்கிற அந்த முழுமை நிலை, அந்த தூய்மையான நிலைமை, ராயல்டி, பாபா எங்கட பூச்சிக்க தகுதி வாய்ந்த அந்த நிலைமையும் பாபா பார்க்கிறார். பாபா தொடர்ந்துமே எங்களுக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கிறார் முழுமை, எங்கட முழுமை நிலையை பற்றி. என்னுடைய மனதில் வந்து எது டச் பண்ணுதோ அதை நோக்கி நான் வந்து முயற்சி செய்தபடி இருக்க வேண்டும். முழுமையாக அந்த அட்டென்ஷனை வச்சு முழுமையாக முயற்சியை செய்து அந்த இடையில எந்த வித இடைவெளியும் வராமல் முழுமையாக நான் முயற்சி. பாபா சொல்லுறார், தந்தையைப் போலவே தூய்மையை பற்றி சொல்லியிருந்தார் பாபா. தூய்மையை நிறைய சொல்லியிருந்தார் பாபா. பார்க்கிறார் நினைவிலை தூய்மை, வாய் மூலம் தூய்மை, ஆக்ஷன் மூலம் தூய்மை, எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்வை மூலம் தூய்மை, எல்லாத்தையுமே பாபா தூய்மை என்று நிறைய சொல்லியிருந்தார். அது மூலம்தான் தூய்மை வந்து இது எல்லாம் கொண்டு வருவதன் மூலம்தான் தூய்மை வந்து எங்களுக்கு நிறையுது. எங்கட முழுமையான அந்த
நிலைமை அடையணுமெண்டா நாங்கள் அதை நோக்கி போகணுமென்றால் ஒரு ஒரு சைட்டில் பாபா சொல்லுறார், ராஜரீகத்தை, ராஜரீகம்ன்றது ஜுவல்லரிஸ் போட்டு க்ரௌன் அணிந்து கொண்டிருக்கிறது மாத்திரமில்லை. பியூரிட்டி என்றது எங்களுடைய பர்சனாலிட்டி. நான் எப்படியான நடவுடை செய்து கொண்டிருக்கிறேன், அதில் அந்த ராஜரீகத்தன்மை இருக்க வேணும். தூய்மை, தந்தையைப் போல தூய்மைய தன்மை எனக்குள்ள வருகின்றதா? ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனும் பாபா சொல்லி கொண்டிருக்கிறார். கருணைத்தன்மை மெட்டாக்களுக்கு உதவி செய்கிறது, மெட்டாக்களையும் உயர்த்துறது, நன்மை செய்வதாக இருக்கிறது. தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் மெட்டாக்களை மேன்மைப்படுத்துறது. 3 விஷயத்தை பாபா சொன்னார். அட்டென்ஷன் முழுமையாக அதை நீக்க சொன்னார். ஒன்று ஜெலஸ், பொறாமைத்தன்மை, மெட்டாக்களை விரும்பாம கண்களோட பார்க்கறது, மெட்டாக்களை கீழ்நிலைப்படுத்தி கதைக்கிறது. பாபா அதில் நிறைய அதை பற்றி டீட்டெயிலில் போகலை. ஏனெண்டா பிளஸ்ஸிங்ஸில் கடைசியாக அது வந்தபடியா பாபா நான் முதலாவது கேட்கும் பொழுது பொறாமைக்கு என்ன காரணமாக இருக்கின்றது, என்ன அதுண்ட வீரா இருக்கிறது. தாதி ஜானகி 80 சொல்லுவார்கள். தாதி சொன்னார்கள், ஒரு கொஞ்சம் குரூப் இருந்தோன்னு தான் அதில் கேள்வி வந்துச்சு, எங்களுக்கு பொறாமையை கொண்டு வருது? அவாண்ட ஆன்சர் வித்தியாசமாக இருக்குது. அது லேசினஸ்ன்னு சொல்லி இருந்தா சோம்பேறித்தனம் தான் பொறாமையை கொண்டு வருதுண்டு. அவ சொன்னார், மெட்டாக்களை பார்த்து என்னண்டா அவியல் இவ்வளத்துக்கு முன்னேறினோம், ஏன் நான் அது அப்படி செய்யலாம் இருக்குன்றது அது ஒரு எனக்கு ஒரு லேசினஸ் இருக்கிறபடியாத்தான் நான் எனக்கு டைம் இருக்குது, ஆனால் நான் அதுக்கு முயற்சி செய்யலை, நான் அதுக்கு லேசினஸாக இருக்கிறேன். அந்த சோம்பேறித்தனத்தால் என்னால் முன்னேற முடியாமல் இருக்கின்றது. ஆனால் எனக்கு செய்யலாது, மெட்டார்கள் செய்து முன்னேறுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அதில் எனக்கு பொறாமை வருகின்றது. ஆனால் என்ன நடக்குது அங்கே, என்ன அதுண்ட வேற என்ன சோம்பேறித்தனம். மெட்டார்கள் எங்களுடைய கார்டனை பார்க்கினோம், குப்பையாக இருக்குது, மெட்டவர் பக்கத்து வீட்டு கார்டன் நல்ல வடிவாக இருக்கிறது. என்ன டிஃப்ரெண்ட்? அவையல் வடிவாக விதையை நாட்டுகிறார்கள், இதை செய்து கார்டனை நல்ல வடிவாக ஒவ்வொரு நாளும் போய் கார்டனில் வேலை செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒன்றுமே கார்டனில் போய் செய்யலை. அப்போ சம்மர் வரும் பொழுது என்ன அவைகளுக்கு நல்ல வடிவான பூக்கள் வருகின்றது, எனக்கு ஒன்றுமே வராது. ஏனென்றா நான் சோம்பேறியாக ஒன்றும் செய்யவில்லை, என்ற டைம் இருந்து நான் அதை செய்யலை. அப்போ அதுதான் உண்மை. எனக்கு வேணுமானது எல்லாம் எனக்கு கிடைக்கலும், ஆனால் இந்த டைமை நான் யூஸ் பண்ணி அதை செய்கிறேனா, முயற்சி செய்கிறேனா? கடவுள் எல்லாருக்கும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார், எல்லாருக்கும் அன்பு கொடுக்குறார், எல்லாருக்கும் பாதை காட்டுறார். அவர் எங்களுக்கு ஒரு பேனையை தந்து வச்சிருக்கிறார், உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் எழுதுங்கொண்டு. ஏன் வித்தியாசம் வருகின்றது? எனக்கு மேலே வரணும் என்ற அந்த நம்பிக்கை ஆசை இருந்தால் பாபா சொல்லுறதுபடி நான் நடக்கும் பொழுது அதை அடைவேன். மற்றவர்களை பார்த்து நான் மற்றவர்களை விரும்பாமல் இருக்கும் பொழுது என்ன அவைகளை பற்றி கூடாத எண்ணங்கள் சொல்லும் பொழுது நான் எனக்குள்ளே எரிகின்றேன். ஒவ்வொருவரையும்
எல்லோருக்குமே நல்ல ஆசைகள் கொடுக்க வேணும். எப்படியான ஆத்மாவா இருந்தாலும் இவியலுக்கு அப்படி பார்வை, இவியலுக்கு அப்படி பார்வைன்னு வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லோருமே அப்பா எப்படி பார்க்கிறாரோ மற்றவர்களை, அதே மாதிரி என்னுடைய பார்வை இருக்க வேணும். பாபா எல்லோருக்குமே ஒளியையும் அன்பையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் கடவுள்ன்ற அந்த அதிர்வலைகளை எனக்கு அனுபவம் செய்யக்கூடியதா இருக்குதா? அப்படி செய்யும் பொழுது நான் கடவுள் செய்கிற மாதிரியே நானும் மற்றவர்களுக்கு அந்த அன்பையும் ஒளியையும் அனுப்புவேன். ஒவ்வொருவற்றையும் வித்தியாசமாக பார்க்காமல், மற்றவர்களை கிரிட்டிசிசம் பண்ணாமல், எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது எதிர்மறை வெளியால மாத்திரம் போகவில்லை, எதிர்மறை எண்ணங்கள் எனக்குள்ளதான் முதலாவது எழும்புகின்றது. எனக்கு அதை மாற்றக்கூடியதாக இருக்கின்றதா? என்னுடைய பார்வையை பாபாண்ட பார்வையாக மாற்றக்கூடியதாக இருக்கின்றதா? அப்படி நான் ஆக்கும் பொழுது சேவை வீட்டை இருந்து தொடங்கின்றது. மற்றவர்களை என்ற நல்லதை நான் பார்ப்பேன். அவர்களில் நல்லதை மாத்திரம் பார்ப்பேன். பக்தியில கூட சொல்லப்படுகின்றது இந்த 3 விஷயங்களும். பக்தியில நிறைய செய்யும் பொழுது அவர்கள் இது முக்கியம் என்று சொல்வார்கள். சக்தி இல்லாத பொழுது உங்களுக்கு உள்ளுக்குள்ள நாங்க பார்க்கலை என்றால், உள்ளுக்குள்ள இந்த மனநிலை எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கலை என்றால் அதுதான் வெளியால போகுது. கர்மான்றது கர்மா நான் செய்ய ஒவ்வொரு கர்மாவும் என்னுடைய தோட்டிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது, எண்ணங்கள் மூலம். அதுக்கு பிறகுதான் செயலில் வருகின்றது. நான் செய்கிற செயல் என்னுடைய தோட்டிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. எவ்வளவு நான் என்னுடைய நினைவுகளை மாற்ற இயலும், அதை குவாலிட்டியாக மாற்ற இயலும். பாபா சொல்கிறார், பாபா பார்க்கிறார், எனக்கு முயற்சி செய்ய விருப்பம் இல்லையென்றா முழுமையான அந்த என்ன மாத்திரத்துக்கு எனக்கு முயற்சி செய்ய இல்லாமல் இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய சமஸ்காரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். என்னுடைய நேச்சர் இது ஒன்றும் செய்ய இயலாது. அப்படி என்னன்ட்டு நீங்கள் பொடி இல்லை, உடல் இல்லை, நீங்கள் ஆத்மா தான். நான் ஆத்மாண்டு என்ன உணரும் பொழுது அப்போ எனக்கு விளங்கே இல்லையா இந்த ஆத்மான்ற ஒரிஜினல் குவாலிட்டி என்ன? நான் வெளி உடல் ரீதியாக செய்யலாம் ராவணன் என்ற குவாலிட்டிஸ் தான். ஆனால் ஆத்மாண்ட என்ன? தூய்மை, அன்பு, அமைதி எத்தனை இருக்கு ஆத்மாண்டு. நான் என்ன செய்கிறது? என்னுடைய சமஸ்காரம் அப்படி இருக்குது என்று சும்மா ஒரு எக்ஸ்கியூஸாக தான் அது சொல்கிறேன். பியூரிட்டின்ற சம்ஸ்காரம் சும்மா சொல்லுறேன். மெட்ட விஷயம் என்னண்டா சுப பாவனை. பாபா சுப பாவனைய சொல்லுறார். பாபான் உள் நிலைமை, எங்கட உள் சுபாவம் அப்படி இருக்கின்றது. உண்மையான சுப பாவனை, உண்மையான என்னுடைய ஒரிஜினலான பாவனை என்ன? உள்ளுக்குள்ளால என்னுடைய பாவனை, சுப பாவனை என்ன? என்னுடைய ஒரிஜினலான நேச்சர் என்ன? நாங்கள் சொல்லலாது நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேணும், இதுதான் என்னுடைய நேச்சர் அப்படி என்று சொல்ல இல்லாது. அப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல இல்லாது. அப்படி நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராவணன் என்ற குவாலிட்டி என்னுடைய குவாலிட்டியாக இருக்க இயலாது.
நான் திருப்பியும் என்னுடைய ஒரிஜினலான அந்த சன்ஸ்காரத்துக்கு வரையிலுமா, ஒரிஜினலான நேச்சருக்கு வரையிலுமா? பாபா சொல்லுறார், நிறைய விஷயங்கள் இதில் இருக்கின்றது. ஒன்றையுமே சீரியஸாக எடுக்க வேண்டாம் என்று சொல்றார் பாபா. அதில் நீங்கள் மேலே எப்பவுமே மேலே இருங்கோ, அந்த அன்பில் நிறைஞ்சிருங்கோ. பாபாவோட அந்த அன்பில் நிறைந்திருக்கும் பொழுது நாங்கள் எங்களோட முழுமையான நிலைக்கு வரையிலும். அன்பு மூலம்தான். நீங்கள் யாரையும் விரும்பும் பொழுது அவைகள் விரும்புகிற விஷயங்களை நாங்கள் செய்வோம். நாங்கள் பாபாவுக்கு கிட்ட நெருங்க வேணுமெண்டா பரந்தாமத்தில் பிரம்ம பாபாவோட தொடர்ந்து அவரோடு சேர்ந்து வருவோம். நாங்கள் ஏதாவது ஒற்றுமை இருக்க வேணும், நிறைய இடைவெளி இருக்கக்கூடாது, அன்பு நிறைஞ்சிருக்கணும். டபுள் ஃபாரினர்ஸ் பாபாவில் இருக்கிறது ஸ்பெஷலான அன்பு. பாபா நிறைய அன்போடு அவர்களை எடுத்திருக்கிறார். டபுள் ஃபாரினர்ஸை அன்பின் முரளி இன்றைக்கு பாபா சொல்லுறார். நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்றது பாபா சொல்லுறார்.